பவானிங்க. ரைட். என் பேர் ரம்சின். ரைட். நான் வந்து இன்ஜினியர். ரைட். அதாவது உயர்தர கணித பிரிவை எடுத்து அதில் வந்து என்ன கவர்மெண்ட்ற அரச ஸ்டேட் யூனிவர்சிட்டி அதில் வந்து ப்ராப்பராக படித்து டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவில் உள்ளுக்காகி ஃபேக்கல்ட்டி ஸ்டேட் யூனிவர்சிட்டி கிடச்சி ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் யூனிவர்சிட்டியில் படித்து பாஸ் அவுட் ஆகிருக்கேன். மெக்கானிக்கல் இன்ஜினியர். ரைட். இது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிக்கும் நான் வந்து ஒன் டைம் ஃபேக்கல்ட்டி எடுப்பட்டால் இல்லை, 2வது தரம் ஏஎல் எழுதி 2வது தரமும் ஃபேக்கல்ட்டி எடுப்பட்ட ஒரு ஆள். ரைட். அப்போ 1க்கு 2 தரம் ஃபேக்கல்ட்டி எடுப்பட்ட ஒரு ஆள். ரைட். அப்போ நம்மளை இதுக்காங்கால நான் வந்து இப்போ உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு போகாமல் இப்போ நான் வந்து டீச்சிங்கில் இருக்கேன். டீச்சிங் ஃபீல்டு நான் சூஸ் பண்ண இல்லையோ ஸ்டூடெண்ட் சைட்டால அல்லது நிறைய நலன் விரும்பிகளால் கேட்கப்பட்டதுக்கு அமைய இந்த ஃபீல்டை தற்போதைக்கு இதை ஒரு ஃபீல்டாக நினைச்சு கொண்டிருக்கேன். இறைவன் எது நலவா எனக்கு வச்சுப்பான்றது தெரியாது. ரைட். அப்போ அந்த அடிப்படையில் நான் இந்த கிளாஸ் செஞ்சுட்டு போகிறேன். இப்போ கிளாஸில் தான் ஒரு விஷயத்தை நான் இப்போ கதைக்க போகிறேன். ரைட். இப்போ நான் கதைக்கிறதுக்கும் கிளாஸுக்கும் சம்மந்தம் இல்லை. நான் ஜென்ரலாக வந்து ஒரு கட்டாயம் வந்து கதைக்க வேண்டிய விஷயம், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் கதைக்க வேண்டிய ஈஸ்டர்ன்ல கதைக்க வேண்டிய ஒரு விஷயம். ரைட். நான் வந்து மௌலவி இல்லை, என் தாடியை பார்த்தா மௌலவின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் மௌலவியும் இல்லை, தாயும் இல்லை, நான் இன்ஜினியர். ரைட். இப்போ ப்ரொஃபஷனலாக ஒரு டீச்சராக இருக்கேன். ரைட். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா படிப்பீங்க. ரைட். இந்த 10 வருஷத்துலையும் ரைட் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்ல படிப்பிச்சிருக்கேன். ஒரு 5000 பேருக்கு மேல படிப்பிச்சிருப்பேன். நிறைய மாணவர்கள் என்னோட என்ன செய்வாண்டால் மேலதிகமா வகுப்புகள் தவிர்ந்த மேலதிக நேரங்கள்ல நிறைய கல்வி ரீதியான சப்போர்ட்டையும் எடுத்துப்பா. அதுல நம்ம மனம் விரும்பி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளை சேக்ரிஃபைஸ் பண்ணிப்போம், தியாகம் செஞ்சிருப்போம், பிள்ளைகள் நல்லா வரணும்னு சொல்லி எல்லா டீச்சர்ஸும் அது செய்வா. உண்மையா நல்ல டீச்சரா இருந்தா கட்டாயம் அவர் மனம் விரும்பி நம்மளை விட நல்லா வரணும் அப்படின்ற அடிப்படையில செய்யதான் வேணும். ரைட். அப்ப எல்லாரும் கடைசா நான் வந்து எப்பயும் வைக்கிற ஒரு ரிக்வஸ்ட் என்னென்றால், எனக்கு ஏதாவது நீங்க செய்யணுமா இருந்தால் இன்றைக்காவது உங்களுக்கு மனசுக்கு தோணா. இப்ப நான் நினைக்கிறேன், இப்ப ரீசெண்டா பழைய பெச் நான் நினைக்கிறேன் கேம்பஸ்ல 2nd இயர் 3rd இயர் இருக்கிறார்கள், அவனில் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு பரிசு சந்தானல். ரைட். ஆனா நான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. எனக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு என்னென்றால், நீங்க எனக்கு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும். வேறு சார் நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்ணிக்காரு அப்படின்ற அடிப்படையில நீங்க எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா நான் உங்களுக்கு 2 விஷயம் சொல்றேன் வளமையா. ரைட். இந்த பெஜ் முடிவுலையும் சொல்வேன். நான் இன்றைக்கு செல்ல வந்தது காரணம் என்னென்றால் அதை சொல்றேன். நான் அப்ப என்ன செல்றேன்றால் பாஸ்ட் பெஜ் ஒவ்வொன்றிலையும் கடைசா நான் செல்ற அந்த அந்த மரண சாசனம்ன்ற மாதிரி இறுதி சாசனம் அந்த பெஜ் அதோட முடிஞ்சு போகும். நான் சொல்ற 2 விஷயம் உண்டு. இப்போ நீங்க நல்லா படிங்க, எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், பெரிய சேலரி ஒன்றை எடுக்கக்கூடிய ஒரு ஹை ப்ரொஃபஷனல் ஜாப் ஒன்று போகணும் அப்படின்னு எதிர்பார்க்கீங்க. ரைட். அது நல்ல விஷயம், நானும் அதை விரும்புகிறேன். நீங்க இன்னும் 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 என்னை விட 10 மடங்கு 100 மடங்கு உழைக்கிறார்களா மாறினாலும் அதுல நானும் சந்தோஷப்படுற ஆளா இருப்பேன். ரைட். என் எதிர்பார்ப்பு என்னென்றால், குறிப்பா நான் பிறந்தது ஈஸ்டர்ன் இல்லை, இருந்தாலும் வளர்ந்தது ஈஸ்டர்ன். அதுல இருக்கிற சில கட்டமைப்புகளை பார்த்திருக்கேன், கிழக்கு மாகாண கலாச்சாரத்தை பார்த்திருக்கேன். அப்ப நான் கிட்டத்தட்ட இந்த 10 வருஷமாக நான் இந்த ஒவ்வொரு பெட் கடந்து போகக்குள்ளையும் இந்த மாணவர்கள்டையும் நான் வைக்கிற ரிக்வஸ்ட், ஆண் மாணவர்கள்ட்ட, உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாகாண கட்டமைப்பு எப்படி இருக்கின்றால் அது ஹிந்து அறிக்கலாம் அல்லது முஸ்லீம் அறிக்கலாம். ரைட். அது பிரச்சனை இல்லை. என்ன வித்தியாசம்டா சொல்லலாம் வித்தியாசம். அதாவது அவ வந்து வரதட்சணை என்று சொல்லுவாங்க, முஸ்லிமாக்கள் வந்து சீதனம் என்று சொல்லுவாங்க. மற்றபடி 2ம் விஷயம் ஒன்றுதான், வேற வேற சொற்கள் தான், என்ன அதே விஷயம் தான். ரைட். அப்ப நான் கைக்க போற விஷயம் வந்து இப்ப முதல்ல கல்வி. இப்ப நாம படிக்கணும் தானே. இப்ப நானும் தான் அந்த எத்தனையோ பேரு படிப்பிச்சிருப்பேன். அதுல எனக்கும் எத்தனையோ பேர் டாக்டர் இன்ஜினியர் ஆகி போயிருப்பான் இந்த கடந்த 10 வருஷத்துக்குள்ள. எனக்கும் சரி, எனக்கும் கவுண்டிங் ஞாபகம் இருக்காது, எந்தெந்த ஊர்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எடுபட்டு போயிருப்பான்னு தெரியா. அதுமாதிரி ஆன்லைன்லயும் படிச்சிருப்பான் பழைய இயர்ஸ்ல. அப்ப
இப்ப நான் எதிர்பார்க்கிறது இந்த கல்வி வந்து இப்ப நான் தான் இப்ப நான் வந்தா இதுதான் படிப்பீங்க, இதுதான் என்ன சிலபஸை படிப்பிக்கும், அதுக்கப்புறம் நான் அப்படியே பாடத்தை முடிச்சுட்டு போறேன். இப்ப இதையும் தாண்டி எங்களுக்கு வந்து கல்வி ஏதோ ஒரு மாற்றத்தை தரணும். என்ன மாற்றம் கொண்டு வரணும் கல்வி? கட்டாயம் எங்களுக்கு வந்து இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன்டால் ஒரு பிழையான ஒரு ஏமாத்து வியாபாரம் அல்லது என்ன சொல்றேன் நாம சட்டவிரோதமான வியாபாரங்களை செய்யறவர்கள் கூட பெரிய அளவுல உழைக்கான இல்லைன்னு. அப்ப அவனுக்கும் படிச்சு ஒரு முன்னேறி வரவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு 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 ஹை ப்ரொஃபஷனல் ஒரு சேலரியில ஒருத்தன் இருக்கிறவனுக்கும் அதே மாதிரி சட்டவிரோதமான சில விஷயங்களை விற்கானுகள் பிசினஸ் செய்யறானுகள் இப்படி நிறைய வேலைகள் நடக்குது. அதில் உழைக்கிறது என்ன வித்தியாசம் என்றால் உழைப்பு காசு இன்று பார்த்தா அதை விட இதுல கூட வரலாம் சில டைம் என்ன. இருந்தாலும் கல்வி வந்து என்னத்தை தரணும்னு கேட்டாலும் உங்கள்கிட்ட வந்து தெளிவான சிந்தனையை தரணும் என்ன. சமூகத்துல நடைபெற ஏற்றத்தாழ்வுகள் பிரச்சனைகளை பத்தி உங்களை யோசிக்க வைக்கணும். ரைட். வெறுமனே நாம படிச்சோம் ரைட், மாசம் 5 லட்சம் சம்பளம் 10 லட்சம் சம்பளத்துல போய் வேலைஞ்சோம், புண்டாட்டி பிள்ளைகள் வாழ்ந்தோம், அதுக்கப்புறம் மூத்தா போனோம் இறந்து போனோம் அப்படின்னு இல்லாம நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஒரு மாற்றம் நம்ம வாழ்ற சூழல்ல அல்ல நம்ம சமூகத்துல நம்ம ஊர்ல மாவட்டத்துல ஏதாவது ஒரு மாற்றம் நம்மளால என்னையாவது ஒரு தாக்கம் ஒன்று செலுத்தணும். நம்ம வாழ்ந்துட்டு போனாலும் இவர் வாழ்ந்து இதுக்கு போற இவர் போனதுக்கு இன்னொரு விஷயத்த இந்த இந்த சமூகத்துக்கு விட்டுட்டு போயிருக்காருன்ற அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம தாக்கம் செலுத்தணும். அதுலயும் குறிப்பா எல்லாரும் படிக்கிற எல்லாருக்குமே வந்து சமூக பிரச்சனைகள் சம்பந்தமாக கட்டாயம் அதை பத்தின போக்கஸ் இருக்கணும். அடுத்தது அதுக்கு தீர்வுக்கு என்ன வழி மத்தாக்கள்கிட்ட போய் கேட்க தேவையில்ல, படிச்ச நாம தான் தீர்வை செல்லணும் இல்லைஞ்சா. அப்ப நாம டாக்டர் அறிப்போம், இன்ஜினியர் அறிப்போம், இல்ல அதுக்கு மேல வேற 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 சேஜன் அறிப்போம், எல்லாம் இருப்போம். ஆனால் எங்களுக்கு தீர்வை தேடி நாங்க இன்னொருத்த ஓடுவோம். அப்ப படிப்போ எங்களுக்கு வந்து சரியான அந்த தீர்வையும் முடிவையும் எடுக்கிறதுக்குரிய ஆளுமையை தரலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்ப நான் பொதுவா வந்து நான் சொல்ற விஷயம் என்னென்றால் இந்த கடந்த பல ஒரு ஒரு 10 வருஷமாவது ரைட் இதுல என் எதிர்பார்ப்பு நான் வந்து வெறுமனே இப்ப ஒரு விஷயத்த செல்லி போட்டு விட்டுட்டு வாராலும் இல்ல ரைட், அது அன்றுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். அதாவது நான் எதிர்பார்க்கிறது நீங்க பெரிசா வரணும் நம்மளை விட என்ன விட. நான் ஒரு இன்ஜினியர்னா நீங்க நாளைக்கு நான் ஜொப்புக்கு வந்தேன் சீஃப் இன்ஜினியரா இருந்து என்ன வாங்க சேர்ந்து கூப்பிடுற அளவுக்கு இருக்கணும். என்னை விட பெரிய ஒரு லெவல்ல நீங்க வரணும், என்னை விட பெரிய சேலரி நீங்க உழைக்கணும். நான் சைக்கிள்ல தெரிஞ்சா நீங்க கார்ல தெரியணும், இல்ல ஹெலி வாங்க அது உங்களோட அதை நான் வரவேற்கிறேன். நீங்க உழைச்சி 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 எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் ஜாப் எடுத்து நீங்க ஒரு பெரிய சவாலுங்க, பிரச்சனை இல்லை, சந்தோஷம். அதுல இருந்து நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் உங்களோட சேலரி வந்து பெரிய அளவுல போகுது என்றால் நீங்க என்ன செய்யுங்க, அதுல உங்களுக்கு மட்டும் அந்த சம்பளம் வர்றது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு மனிதன் சௌகரியமா வாழ்றதுக்கு இப்ப எனக்கு ஒரு 5 லட்சம் போதுமா அப்படி மாசத்துக்கு? ஒரு 10 லட்சம் போதுமா? 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம், 30 லட்சம், 50 லட்சம் எடுக்கிறானே இருக்கேன் நம்ம ஊர்ல. நான் என்ன சொல்ல விளங்க உங்களுக்கு? அப்ப எடுக்கிறது மட்டும் இல்ல, இப்ப நம்ம இப்படி விளங்கணும்னால் நம்மளுக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலையும் இறைவன் தாரான்னு சொன்னால் நம்மளோட பக்கத்து வீட்டுலையும் பட்டணியில் எரிப்பான் ஒருத்தன். இப்ப நாம இன்னைக்கு வந்து இப்ப ஒரு 10 லட்சம் சம்பளம்னால் எனக்கு 5 லட்சம் போதுமா இருக்க கூட இறைவன் எனக்கு 10 லட்சமா தாராண்டால் பக்கத்து வீட்டுல பட்டணி அரிக்கிறவனுக்கு சேர்த்துதான் எனக்கு என்ன செய்யறாங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு பேங்க்ல சம்பளமா வருதுன்றதை விளங்கிக்கணும். அப்ப நம்மட அந்த சம்பளத்தை ஏதோ ஒரு வகையில என்ன செய்யணும், உழைப்புல ஒரு பகுதியை சமூகத்தின் நலவுக்காக நாங்க செலவழிக்கணும் கட்டாயம். அது ஒரு விஷயமா நான் சொல்லுவேன். நீங்க நல்லா வாழுங்க, நீங்க நல்லா உழைங்க, சந்தோஷமா இருங்க, வாழுங்க. அதே டைம்ல உங்களோட வருமானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட பங்க என்ன செய்யுங்க இந்த சமூகத்துக்கு ஏதோ ஒரு அமைப்புல நீங்க வழங்குங்க அப்படின்னு சொல்றேன். எந்த ஆசையும் அதுதான் அந்த இடத்துக்கு நான் போகணும் என்று சொல்றதும் இருக்குது. ரைட், பெரிய அளவுல நானும் ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கும் அதே மாதிரி இந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒரு வகையில நம்மளோட வருமானத்துல இருந்து ஒரு பங்கு கட்டாயம் பயன்பட்டுட்டே இருக்கணும் காலம் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. என்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்லுவேன். இது முதல்ல அதை நான் வைக்கிற ரிக்வஸ்ட். அடுத்தது ரெண்டாவது என்னன்னு கேட்டால் ரெண்டாவது ரிக்வஸ்ட் வந்து கிழக்கு மாகாணத்துல இருக்கின்ற அடிப்படையில நான் புறக்கல்ல, நான் கிழக்கு மாகாணத்துல இருக்கின்ற அடிப்படையில இங்க நடக்கிற சில சமூக கட்டமைப்புகளை பார்த்திருக்கேன். ரைட், அது ஹிந்துலையும் இருக்கும், கிறிஸ்டியன்லையும் இருக்கும், முஸ்லீம்லையும் இருக்கும், எல்லாருலையும் இருக்கும். அதாவது சீதனம் அப்படின்னு சொல்லுவா. ரைட், இந்த இந்த விஷயத்த நான் என்ன சொல்வேன்டா பிள்ளைகளுக்கு போதிச்சுதான் படிப்பிக்கிறேன். அதாவது நீ தம்பி எவ்வளவு வேண்டாலும் சேலரி உழைக்கிற அளவுக்கு பெரிய ஒரு இடத்துக்கு நீ போ, உன்னை நீ தயார்படுத்து, எங்க வேணானு போ, நான் உனக்கு சப்போர்ட் இருக்கேன். என்னால முடிஞ்சது, என்னால முடிஞ்ச மேக்சிமத்தை செஞ்சார்.
நான் தூங்காமலுக்கு தான் உனக்கு நின்று விடிய விடிய படிப்பிக்கணுமா, நான் படிப்பேன் என்னென்றான செய்யறேன். ஆனா எனக்கு நீ ஏதாவது செய்யணுமா இருந்தா நீ செய்ய வேண்டியது உண்ட வருமானம். ஒரு காலத்துல நீ நல்ல சம்பளத்துல இருப்பை, உன்னோட வருமானத்துல இருந்து ஒரு பகுதியை, ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து நீ என்ன செய், இந்த சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்து. ஒன்று. ரெண்டாவது, உன்னோட உழைப்பு, உன்னோட வருமானத்தை நம்பி நீ கல்யாணம் முடி. வருமானம் எனக்கு எந்த வருமானம் எவ்வளவு இருக்கு, ரைட், அதை வச்சு நான் எந்த சக்திக்கு உட்பட்ட வகையில கல்யாணம் முடி. சீதனம் அப்படின்னு சொல்ற இந்த கலாச்சாரத்தை வந்து அதுக்கு நீங்க துணை போடக்கூடிய ஆட்களாக இருக்காம உங்களோட உழைப்பை நம்பி இறைவன் நம்மளுக்கு ஒரு ஆதரவு அரிப்பான்ற அடிப்படையில நீங்க கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்ப காலத்துல இருந்து சொல்லி வருவேன். இப்போ ஒரு டீச்சரா இப்ப நீங்க நினைப்பீங்க, ரைட், சேட்டை படிச்சுட்டு வேற டாக்டர் இன்ஜினியர் ஆயிருப்பா, அப்ப அவர் சக்சஸ் அதை ஃபீல் பண்றாரு. நான் வந்து அதை பெருசா அப்படி பார்க்கல, சக்சஸ் எல்லாம் பார்க்கல, ரைட். நான் என்ன எதிர்பார்க்கறால் அந்த படிப்பால அவர் டாக்டர் இன்ஜினியர் ஆயினத்துக்கு போறோம், அவர் அடுத்த ஸ்டெப் வந்து சமூகத்துக்கு உள்வாங்கப்படும் போது அவர் என்ன கேட்டகரியில அவரு இருக்காரு அப்படின்றத நான் பார்ப்பேன். அப்ப நான் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல போர்ஸ் பண்ண மாட்டேன், காய்க்க மாட்டேன். என்னோட ஸ்டூடெண்டா இருக்கிற வரைக்கும் நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் தொடர்ச்சியா. அவர் என்ன கடந்து வெட்ட கறங்கிட்டாரு, சமூகத்துக்குள்ள ஒரு ஆள் அப்படித்தாருந்தா நான் ஒரு வாய்ப்பு அவருக்கு போய் போதிக்கிறதில்ல, ரைட். நம்ம இவ்வளவு காலம் சொல்லி கொடுத்தீங்க, இவர் எப்படி நடக்காருன்னு பார்ப்பேன் நான், ரைட். அப்ப இவ்வளவு காலமா நான் பார்த்து வந்ததுல இப்ப டாக்டர் இன்ஜினியர் அவராக நடந்துட்டு இருக்குது. நான் என்னத்தை பார்ப்பேன்னால் அதையும் தாண்டி அடுத்த விஷயம் வந்து இவரோட கல்யாணம் முடிக்கிற காலத்துல திருமண வாழ்க்கைக்கு போகக்குள்ள இவ என்ன மாதிரி நாம இவ்வளவு காலமும் அவர் ஏஎல் படிக்கக்குள்ள ஒரு 2.5 வருஷம் நாம போதிச்சிருப்போம், சில விஷயங்கள் அவர்கிட்ட ரிக்வஸ்ட் வச்சிருப்போம். அந்த மாதிரி கேட்டகரியில கல்யாணம் முடிக்கிறாரா, அல்லது அதுக்கு மாற்றமாக சமூக கட்டமைப்பு கட்டுப்பட்டு கல்யாணம் முடிக்காரா அப்படின்னு சொல்லி அதையும் பார்ப்பேன். அப்ப நான் மெரி பண்றதுக்கு முன்னாடி, இப்ப நான் மெரி பண்ணி ஒரு 2 வருஷத்துக்குள்ளண்டா நான் ஒரு 10 வருஷமா இதே விஷயத்த நகாச்சிட்டு இருக்கேன். அப்ப என் ஸ்டூடெண்ட்ஸோட சைட்லையும் அவரோட பேரண்ட்ஸோட சைட்லையும் செல்லுபடுற கதை என்னென்றால், எல்லாரும் செல்றதுதான் தம்பி, ஆனா செய்ய மாட்டாங்க யாரும். அவ செல்ற மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ற கதை கூட பேரண்ட்ஸ் இப்படி கதை சென்றலிட்ட காதுக்கு வந்துச்சு ஒரு காலத்துல, அப்படி செல்வாங்களாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி. அப்ப ஏதோ ஒரு வகையில இறைவன் உதவியோட நான் 10 வருஷமா பிரச்சாரம் பண்ணிருக்கேன், ரைட். இந்த இந்த சீதன கலாச்சாரத்தை எதுக்கணும் அடிப்படையில நான் நினைக்கிறேன் பேஸ்புக்ல நிறைய எழுதியிருப்பேன். சில மோசமான கடுமையான வார்த்தைகளை பிரயோகிச்சு ஒரு காலத்துல ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு முதல் எழுதினேன். எழுதி போட்டு அது எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லைன்ற காரணத்தால அதை நான் ராவோட டிலீட் பண்ணி விட்டேன். இல்லைங்களா, ஒரு 8 வருஷத்துக்கு முதல் நான் வந்து என்ன செஞ்சேன்டா, ஒரு இரவு ஒரு 12 மணி போறோம் யோசிச்சு ஒரு பெரிய ஒரு கட்டுரை ஒன்று ஆர்டிக்கல் ஒன்று எழுதிட்டேன். எழுதி போட்டு பார்த்தேன், எனக்கு பொறவுப்படுது. நான் இதை போட போகக்குள்ள என்ன நடக்கும்னால் நிறைய பேரு எனக்கு எதிரியாக மாறுற மாதிரி வரும். அது வந்து அவர்களுக்கு தாக்கும் இந்த பட்டிக்கு. அடுத்தது வசனங்கள் கடுமையாக இருக்கிற காரணத்தால நான் வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன். நோமலான முறையில் எழுதப்பட்டது சிலதுகள் கிடக்கும் அதுல, ரைட். அப்ப இதை ஒரு முழு மூச்சா இதை காய்ச்சி வாரேன். ஏன் காய்ச்சி வாரண்டா, டாக்டர் இன்ஜினியர் ஆகி போற பிள்ளைகள் குறிப்பாக நம்மட இந்த சொசைட்டில நம்மட இந்த ஊருக்குள்ள ரைட் போகக்கூடிய பிள்ளைகள்ல எப்படியும் பெரும்பான்மையான பிள்ளைகள் என்ன cross பண்ணி தான் போகுது. அதை நான் நோட் பண்ணிட்டேன், ரைட். இந்த டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டு போறாக்கள் தான் ஆக நம்பர் 1ல போய் என்ன செய்யறாண்டா விற்கப்படுறா. விளைஞ்சா என்ன சொல்றேன், நம்பர் 1ல இருக்கிறார்கள் இந்த டாக்டர் இன்ஜினியர் மாதிரி தான். அவெல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த சீதன கலாச்சாரத்துல ஹைலி டிமாண்டடான ஆக்களை மாறுறான்றதால அதிகமான மாணவர்கள் இதுக்குள்ள இணைக்கிட்ட cross பண்ணித்தான் அந்த அந்த இடத்துக்கு போறான்றதால நான் இதை முழு மூச்சா இதை எப்படியாவது இதை தவிர்க்க வைக்கணும். ஏன்னா நல்லா திங்க் பண்ற ஒருத்தன் சரியா அவன் சொசைட்டியை யோசிப்பானார்தான் மாறிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்ப அவன் நாலேஜ் வந்து அவன் டாக்டர் ஆகுறதுக்கு இன்ஜினியர் ஆகுறதுக்கு பிசிக்ஸ்ல எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணின அந்த அறிவை சமூகத்துல இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வு பிரச்சனைகளை பத்தி அவன் யோசிச்சு நடக்க ஆரம்பிப்பானா இருந்தால் அவனால சமூகத்துல பெரிய அளவு மாற்றமும் தாக்கமும் செலுத்தப்படும். அவனோட தொழில், அவனோட ப்ரொஃபஷன், அதை வச்சு நான் வந்து அப்ப எல்லாருக்கும் அப்படி போதிப்பேன் காலத்துக்கு. அப்ப கடந்த பல வருடங்களாக நானும் பார்த்துக்கிட்டே வரேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் இன்ஜினியர் ரிசல்ட்ஸ் அவுட் ஆகுது, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி எடுபட்டிருக்கான்றோன்னே நான் பெருசாக நினைச்சு தூக்கி பிடிச்சி சந்தோஷப்படுறதும் இல்லை. அதை இதுவரைக்கும் நான் வந்து இந்த மாணவ நிறுவனத்துக்கு எந்த இடத்துல போஸ்டா போட்டதும் இல்லை. அப்ப நான் வந்து என்னத்தை பார்ப்பேன்டா, அவங்க அதுக்கு போறோம் அவங்களோட லைஃப் கேம்பஸுக்கு யூனிவர்சிட்டிக்கு போனாங்க, அது போல திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ளாகிறாங்க, என்ன மாதிரி அவங்களோட லைஃப் இருக்கி
எப்படி யோசிக்கா சமூக கட்டமைப்புக்குள்ளேயே கட்டுப்பட்டு போறாளா, அல்லது யோசிச்சு நாம் வெளியில வரப்போறேன் அப்படின்னு சொல்லி வந்து நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அவரு அந்த சமூகத்தில் இருக்கிற அந்த பிழையை வந்து உடைச்சிட்டு வெட்டக்கரைக்கிட்டு வருவாரான்னு பார்த்துட்டே வருவோம். இப்படி கடந்த காலமா நானும் பார்த்துட்டு வரேன். அப்ப அந்த அடிப்படையில நான் ஒரு ஃபெயிலியரான டீச்சர் என்று கேட்டால் நான் போதிக்கிற விஷயங்கள் எல்லாம் கடந்து தாண்டி போனது பிறகு பிள்ளைகள் நம்மளை கை மீறி அவன் சமூகத்தில் ஒரு டாக்டர் இன்ஜினியர் இந்த பொசிஷனுக்கு போனதுக்கு பிறகு அந்த நிகழ்வு நடத்தப்படுதான்னு கேட்டால் இல்லை அப்படின்ட்டு சொல்றது எனக்கு மிகவும் கவலையாகவும் இருந்துச்சு. அப்ப நான் காத்துக்கிட்டே இருந்தேன் யாராவது ஒரு ஆள், இப்ப நான் ஒரு டீச்சரா நான் முன் வந்துட்டேன், அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதுக்கு பிறகு யாராவது என்ன கதையை கேட்டு இந்த 10 வருஷ அட்வைஸ்ல ஒவ்வொரு பெஜ்ஜும் ஒரு வருஷமும் ஒரு பெஜ் வந்து வெட்டக்கரையும் தெரியும். இந்த 10 வருஷத்துலயும் யாராவது ஒரு ஆள்லயாவது இந்த தாக்கம் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். அப்ப இன்றைக்கு கதைக்கு வந்தது காரணம் என்னென்றால், அப்ப எந்த பழைய மாணவன், ரொம்ப பழைய மாணவன், ரைட், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்ப அவர் வந்து டீச்சர் இருக்காரு, ரைட், பயாலஜி படிப்பாரு, ரைட். அப்ப இந்த ஸ்டார்ட்ல உள்ள ஒரு பழைய மாணவன், ரைட். அவருக்கும் ஒரு காலத்துல நான் வந்து இதே கதையை சொல்லுவேன். நான் இவருக்கு இல்ல, நான் எல்லாருக்குமே இந்த முழு மூச்சு என்னன்னா சீதனத்தை எதுக்கணும் அப்படின்றதுதான் எந்த முழு மூச்சு. அதே தான் நான் காய்ச்சி இருப்பேன். அப்ப அந்த அடிப்படையில நான் படிப்பிக்கிற காலத்துல இதை நிறைய தரம் காய்ச்சிப்பேன். அவர்கிட்டையும் சொல்லியிருப்பேன், நீ எனக்கு ஏதாவது செய்யணுமா இருந்தால் தம்பி, எனக்கு செய்யணும்டா நீ ஒரே ஒரு வேலை என்ன, இந்த நீ ஒரு நல்ல தொழிலுக்கு போய் நீ நல்லா உண்ட வருமானத்துல இருந்து ஒரு பங்கை சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்தி கொண்டு. இரண்டாவது விஷயம், இந்த கலாச்சாரத்துல இருந்து வெட்டக்கரைங்க நீ திருமண உடன்படிக்கைக்குள்ள நீ உள்ளுக்காகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொல்றது. அப்ப அந்த அடிப்படையில இப்ப ஒரு மாணவர் அந்த விஷயத்துல முன் வந்திருக்காருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன், ரைட். அப்ப இன்னும் முற்று முழுதாக நான் அது இன்னும் நடைபெற்று முடிஞ்சது பிறகுதான் அதை கன்ஃபார்ம் பண்ணுவேன். அது வரைக்கும் இப்ப அந்த இடத்துல நிக்கி விளைஞ்சா. அப்ப முதலா இப்ப எனக்கு வந்து பெரிய சந்தோஷம் என்னென்றால், நான் எவ்வளவு காலமா கதைச்சி பிரச்சாரம் பண்ணி இன்றைக்கு ஒரே ஒரு அவுட்புட் ஒன்று எடுத்தீங்க. 10 வருஷமா படிப்பிச்சு முதலா ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கேன் என்றால், ஒருத்தர் முன் வந்திருக்காராம் அதெல்லாம் வேணாண்டல கல்யாணம் முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற ஒரு சந்தோஷமான செய்தியை கேட்டிருக்கேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு குவாலிஃபைடான டீச்சரா மாறுறேன். இதான் எனக்கு பெஸ்டான முதல் ரிசல்ட்ஸ் ஒன்று கிடைச்சிருக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இந்த ஃபீல்டுக்குள்ள உள்ளுகாயி இப்படி ஒரு கேட்டகரியில் ஒரு ஆள் கல்யாணம் முடியாது முன்னது. இந்த சமூகத்துல என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இப்ப எல்லாரும் ஒரு தவற செய்யக்குள்ள ஒருத்தன் இல்லை இது பிழை. இப்ப நான் கேட்க ஏன் சீதனம் பிழை அப்படின்ற ஒரு கேள்வி ஒன்று உங்களுக்கு அதே வெளியில இருந்து பார்த்தா விளங்காது. ஒரு தாப்பன் இருப்பான், அவனுக்கு ஒரு 4-5 பொம்பளை பிள்ளைகள் இருக்கும், ரைட். தாப்பனு சரியான வருமானம் இருக்காது. இப்ப நம்மட சமூகம் எப்படி கட்டமைச்சு வச்சிருக்கோம்டா, இல்ல டாக்டர் இன்ஜினியருக்கு நாங்க போய் கேட்டு சண்டை அடிக்கல, அவன் கோடிக்கணக்குல வாரம் என்ன செய்யறான், இத்தனை கோடி தாரம் எந்த பிள்ளைக்கு தானே எந்த சொத்து சொல்லி கொடுக்காங்க, பிரச்சனை இல்லை நீங்க வாங்க. இப்ப என்னென்றால் இப்படி அதை உயிரோட்டமா வச்சிருக்கிறதால அதை எப்படி மாறிட்டு இருந்தால், இல்லாத ஒரு பிள்ளைய முடிக்கிறதுக்கு ஒருத்தன் வரமாட்டான், செல்லுவா நல்லவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஆக்கள் சொல்ற பண்ணா ஊடுவாசல் இனி எங்க நல்லவன் வரப்போறான் கல்யாணம் முடிக்க. ஊடுவாசல் இல்லாமலுக்கு வாரவன் நல்லவன் ஒருத்தன் வரவன் அவன் தான் உண்மையா நல்லவனாக இருப்பான். அப்படி ஒரு கேட்டகரிக்கு இந்த சமூகத்தை மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 10 வருஷமா நானும் போராடி தான் இருக்கேன் இந்த ஃபீல்டுல, டீச்சிங் ஃபீல்டுல இல்ல இந்த குறித்த இந்த விஷயத்துல தாக்கம் கொண்டு வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்ப செல்வா என்ன மோசமானவன், கஞ்சா குடியன், அவின் குடியன், சிகரெட் அடிக்கிறவன், சாராயம் குடிக்கிறவன், இவன் தான் கடைசா வந்து கல்யாணம் முடிப்பாங்க, ஊடுவாசல் இல்லாமலுக்கு வந்து முடிக்கிறவன்டா பிள்ளைய அப்படித்தான் வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஏன் நான் கேட்கிறேன்டா, நம்ம படிச்ச நாம நம்மளுக்கு இவ்வளவு பிசிக்ஸ்ல எடுக்க தெரிஞ்ச நாம, மெடிக்கல் ஃபேக்கல்டி முடிக்கிறதுக்கு தெரிஞ்ச நாம, நல்ல பெரிய சேலரிக்கு ஜொப்புக்கு போய் ஜாயிண்ட் ஆக தெரிஞ்ச நமக்கு அந்த மூளையில அல்லது அந்த சிந்தனையில ஏன் நம்ம இதுல தாக்கத்தை நாங்க யோசிக்க இல்லை. இதுல எப்படி பாதிப்பு, நான் மார்க்கமாக மட்டும் நான் என்னை கேட்கல, இப்ப நான் வந்து இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல ஹராம் ஹலால் அந்த விஷயம் கேட்கல. நான் என்ன சொல்றேன்டால், ஒரு தாபன் அதை நீங்க இப்ப கேட்கிறார்கள், நீங்க ஆன்லைன்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கு, ஹிந்து கிறிஸ்டியன் இருக்கு, அதே மாதிரி நேர்ல இருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்டால், ஒரு தாபனுக்கு ஒரு 4 பொம்பளை புள்ள 5 பொம்பளை புள்ள, சரியான வருமானம் இல்ல. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னால், ஒருத்தனும் ஒழுங்கானவன் கல்யாணம் முடிக்க வரமாட்டான். இந்த ஒழுங்கானவன்றது என்னத்தை சொல்ல வராண்டால், என்ன சமூகத்தை கட்டுப்பட்டு பிழையான விஷயங்கள் கஞ்சாவின் ஹெரோயின் அது இதுன்னு சொல்லி இன்வால்வ் ஆகாம
மற்றபடி அவன் படிச்சுட்டு அவன் தொழிலுக்கு போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்கிறான், இவன் ஒழுங்கானன், ரைட். இந்த ஒழுங்கானன் முடிக்க வர மாட்டான். அப்ப ஒன்றுமில்லாம முடிக்க வர போகக்குள்ள இப்படியான இந்த மோசமான நடத்தையில் வைக்கிறவன் தானே வருவான் சொல்லி ஒரு ஒரு பிம்பம் இருக்கு. அது ஆல்மோஸ்ட் வந்து அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதனால அவன் காய்க்கா பிள்ளைஞ்சா. அப்ப நல்லா படிச்சவன் ஒரு தொழில் இருக்கிறவன் அவன் வந்து முன்வாரான் இல்லை, ரைட். அப்ப அப்படி வாரத்தால கடைசி இப்படிதான் கதை வருது. இப்ப நான் என்ன கண்டால் இப்படி இப்ப நம்ம அந்த இடத்துல இருக்கோம். இப்ப நான் ஆம்புலதான், நான் சும்மா அந்த ஒரு பொம்பளை நாம இருக்கோம். இப்ப நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல இப்படி ஒரு கேட்டகரியில ஒரு திறங்கலையா முடிக்க வந்திருக்கான். இனி வேற வழியில இருந்து முடிச்சு கொடுப்பா. ஏன்? ஊர் வாசல் இல்ல, வசதி இல்லைன்றதுக்கா, பாப்பாட்ட காசு இல்லைன்றதுக்கா. இப்ப நான் என்ன கண்டால் அப்ப இது அந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தோன்னே எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதே மாதிரி இப்ப ஒருத்தன் 3வது கல்யாணமா வந்து முடிப்பான். நல்லா கேட்டுங்க, அவன்கிட்ட வசதி இருக்க 3வது கல்யாணமா வந்து முடிப்பான். யாரை முடிப்பான்னு கேட்டால் கல்யாணம் முடிக்க ஒரு பிள்ளைய கொண்டு வந்து முடிப்பான். ஏன் அந்த புள்ள போய் முடிக்குமா? முடிக்குமான்னு கேட்கணும் சாதாரணமா. 1வது கல்யாணம் அந்த புள்ள கல்யாணம் முடிச்சு விட்டு வந்து 3வது ஒருத்தனை 40 வயசுல உள்ள ஒருத்தனை 18, 20, 22 வயசுல உள்ள ஒரு புள்ள போய் முடிக்குது. ஏன் முடிக்குது? விரும்பியா முடிக்குது? நீங்க நினைப்பீங்க போல விரும்பி முடிக்குது. அது விரும்பி முடிச்சிருக்கு அந்த புள்ள. 40 வயசுல இருக்கிற அந்த மாமாவுல அந்த பிள்ளைக்கு வந்து காதல் வந்துட்டு, ரைட். அப்ப என்ன காரணத்துக்காக முடியுன்னா ஒரு ஆம்பளை முன் வாரான் இல்ல கல்யாணம் முடிக்கிறதுக்கு. ஊடு வாசல் சொத்து சுகம் இல்ல வசதி இல்லைன்றதுக்காக முடிக்க வரான் இல்ல, முடிச்சு கொடுக்கா. அப்படி அந்த பிள்ளைக்கு கவலை இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்டால் அது எந்த பிள்ளைக்கு கவலை இருந்தா உனக்கு என்னடா, கல்வி அதை அசலி தரு. நமக்கு நம்மளுக்கு ஒரு தெளிவான அறிவை தந்திருக்கு. என்னதுக்கு? சமூகத்துல நடைபெற கொடுமைகள் பிரச்சனைகள் இதை பத்தின என்னத்தை நம்ம தலைக்குள்ள பூத்திருக்கு. அப்ப நாம தெளிவா யோசிக்க நம்மளால இந்த சமூகத்துல என்ன தாக்கம் செய்யலாம். அப்ப நான் யோசிச்சேன், இப்ப ஒரு ஆம்பளை பொம்பளை ஒன்று முன் வர போகலாம், ரைட். என்னைக்குமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல பாய்ஸுக்கு தான் அட்வைஸ் பண்ணுவேன், கேர்ள்ஸுக்கு அட்வைஸ் பண்றல. பாவம் ஏன்னு கேட்டா ஒரு கேர்ள் முன் வர போறா. என்னண்டு, நான் சீதனம் கொடுக்காம தான் நான் கல்யாணம் முடிக்க போறேன், அவளுக்கு சொத்து பத்து கொடுக்காம. ஒருத்தர் முடிக்க வர மாட்டான், அப்படி இருக்கிறான் அவ கல்யாணம் முடிக்காம. அப்ப அவளுக்கு அட்வைஸ் பண்ணல. நான் யாருக்கு பண்றேன்டால் ஆம்பளைகளுக்கு பண்றேன். என்ன, நீங்க நான் சீதனம் வாங்காமலுக்கு கல்யாணம் முடிப்பேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்றத நான் 1 நாள் 2 நாள் இல்ல 10 வருஷமா காய்ச்சிட்டு இருக்கேன். பிள்ளைஞ்சா, உங்கள இருந்து ஒரு 7, 8, 10 வயசு மூத்தாக்கள் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க. உங்கள இருந்து 7, 8, 10 வயசு மூத்தாக்களுக்கு கூட நான் இந்த அட்வைஸை பண்ணிருப்பேன். பிள்ளைஞ்சா, நான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன் ஒவ்வொரு வருஷத்துலயும் டாக்டர் இன்ஜினியர் ஆகிட்டு போறாங்க. அதே போல இவரோட கல்யாண வாழ்க்கை கல்யாண திருமண உடன்படிக்கை எப்படி போகுது, அந்த கலாச்சாரத்துக்குள்ள போய் பூந்து போகுதா இல்ல இஞ்சால அவர் வெளியில வாராரா, படிச்சதை வச்சு அவர் யோசிச்சு தெளிவா யோசிச்சு நாம இதுதான் சரி அப்படின்னு வெளியில வராரு. சமூகத்தில் நடைபெற கொடுமைகள் இதுல இருந்து அதை விட்டு வெட்டக்கரைக்கு வரணும். அப்படி கல்வியாத்தான் கொண்டு வருது எங்களுக்கு. அம்மா பாப்பா செல்வா என்ன இந்த காலத்தாக்கள் வயசு போனாக்கள்லாம் செல்வா அது இருக்கிற இடத்துல இருந்தா தாய்க்கு மதிப்பு விளங்கும் அப்படின்லாம் சொல்லுவா. இல்லையாவது கேட்பா பழையாக்கள். அவ்வளவுதான் ஆகலும் என்ன இந்த கலாச்சாரத்தை வந்து தொன்று தொட்டு ஈஸ்டர்ன் ஃபுல்லா பரப்பினதுக்கு காரணமா ரைட். அப்ப ஒரு இடம் கொண்டு வந்துட்டேன் என்றால் இப்படி இப்ப ஒழுங்கான முடிக்க மாட்டான்டா. இப்படி ஒரு சிலவன் என்ன செய்யறான்னு யோசிச்சு ரைட் இது பிழை, நாம இதுல இருந்து வெளியே வரணும், இந்த கலாச்சாரம் பிழை, இந்த கட்டமைப்பு பிழை, இதை உடைச்சி நாம தார்த்துட்டு விட்ட கழிந்து வரணும் அப்படின்ட்டு நானும் வந்திருக்கேன். எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க, ரைட். இதுக்கு போறவும் வாரத்துக்கு இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இருந்தாலும் சமூகம் அதை எப்படி போர்ட்ரேட் பண்ணுது என்றால், முதலாவது விஷயம் எனக்கு லைஃப்ல நடந்தது சரியா. இப்ப நானும் அப்ப இந்த மாதிரி ஒரு கல்யாணம் முடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நீயத்தோட, அப்ப வெறுமனே கல்யாணம் முடிக்கிற மத்தாக்கள மாதிரி இல்ல தம்பி. நான் என்னென்றால் மத்த நபர் வந்து கல்யாணம் முடிச்சிருப்பாரு, சீதனை எதிர்பார்க்காம கல்யாணம் முடிச்சிருப்பாரு, அவர் லைஃப்ல ஒரு நாள் அவர் அதை கடந்து போயிருப்பாரு. நான் 10 வருஷமா பிரச்சாரம் பண்ணிட்டு கல்யாணத்தை முடிச்சிருக்கேன். அதுக்கு பிறகு இன்னும் பிரச்சாரம் மூத்து வரைக்கும் பண்ணுவேன் நான். நான் என்ன சொல்றேன், அப்ப எந்த எதிர்பார்ப்பு வந்து இந்த கலாச்சாரத்தை வந்து உடைக்கணும், உடைச்சி சமூகம் மாறணும். நாளைக்கு பொம்பளை பிள்ளைய பெற்றோன்னா தாவப்பன் வந்து என்ன தலையில கை வைக்கிற அளவுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துட்டு அடுத்தது பொம்பளை பிள்ளையாண்டு யோசிக்கிற அளவுக்கு வந்துடப்படாது அப்படின்றதுக்காக. ஏன்னா ஆம்பளை சைட்ல விளங்கும் ஒரு சகோதரனும் 4 சகோதரியும் தங்கச்சிமார் 3 தங்கச்சிமார்டா அவனோட லைஃப் அப்படியே வெளிநாட்டுல வைத்திருது. அவன் 25, 30, 40 வருஷம் வரைக்கும் அவன் வெளிநாட்டுல இருந்து அந்த தங்கச்சிமாருக்கு ஊடு வாசலையும் சொத்து காட்டி கொடுத்து போட்டோ அவன் வர ரவுண்டு மில்லாத வந்து நிப்பான் ரோட்ல. விளைஞ்சா சொத்து பங்கீடு மார்க்க முறைப்படி ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சொத்து கொடுக்கான்னு சொல்ற அந்த சொத்து பங்கீடு நடக்குது இல்ல, ரைட். அதே மாதிரி இந்த மாதிரியான என்ன நிறைய விஷயங்கள் இதுல நடந்துட்டே இருக்கு. அப்ப கல்யாணம் முடிக்காமலுக்கு இருக்கிற பொம்பளை வயசு ஏற ஏற அவள் பிள்ளையான நடத்திக்குள்ள போவாள். பிள்ளையான நடத்திக்குள்ள போறதுக்கு தாக்கம் செலுத்தி அவர் தள்ளி விட்ட யாரு?
யார் தள்ளி விட்ட? சமூகம் தான் தள்ளி விட்ட, சமூக கட்டமைப்பு தான் தள்ளி விட்ட. ஒருத்தர் ஒருங்கான வயசுல வந்து கல்யாணம் முடிச்சுட்டு போயிருந்தால் அவள் பிள்ளையான இடத்துக்குள்ள போவாள். வயசு அவர் வயசு கூடி போய் ஒரு கட்டத்துக்கு மேல அவள் என்ன செய்வாள்? அங்க அடைஞ்சாலும் சொல்லி பிள்ளையான இடத்துக்குள்ள போறாள். அப்ப இந்த இதை பயன்படுத்துறதுக்கு ஆம்பளைகள். அப்ப இந்த மாதிரி என்ன செய்யுது? சமூகம் ஒரு ஜாதியான கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப இது பிழை சரி அப்படின்றத நாங்க பார்த்துட்டு என்ன செய்யணும்? அதை ஒட்டுப்பட்ட கைண்டு வரணும். அப்ப நானும் இதே வந்து முழு நேர பிரச்சாரமா வச்சிட்டு இருந்து அப்ப கல்யாணத்தையும் முடிச்சாச்சு. முடிச்சது பிறகு இந்த லைஃப்ல எனக்கு வந்த முதலாவது விஷயம் என்னென்றால், நான் ஆம்புல் இல்லையாம். நல்லா கேட்டுங்க, நான் ஆம்புல் இல்லையாம் அப்படின்னு சொல்ற கதை வந்து ஊர் ஃபுல்லா பரவிட்டு. இந்த கதை ஏன் பரவிருக்கும்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இப்ப நான் சொல்லிட்டேன் தானே ஆரம்பத்திலே, நான் வந்து இன்ஜினியர். நல்லா கேட்டுங்க, முறையாக ஏஎல்ல மெட்ஸ் படிச்சு கவர்மெண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில எடுபட்டு அங்க இ ஃபேக்கல்டி முடிச்சு மெக்கானிக்கல் இன்ஜினியர், ரைட். ஒன்றுக்கு 2 தரம் இ ஃபேக்கல்டி எடுபட்டால், ரைட். இப்படி ஒரு நல்ல குவாலிபிகேஷன்ல இருக்கிற ஒரு ஆள், நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆள், எல்லாருமே வந்து டார்கெட் பண்ணி இவர்தான் மாப்பிள்ளையா வேணும்னு சொல்லி கேட்கக்குள்ள இப்படி ஒரு ஆள் வந்து முன் வந்து முடிச்சுட்டா. இப்ப அடுத்தது என்ன நடக்கும்னால், நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம், அதாவது நாளைக்கு ஒருத்தன் வந்து தன்னை தொழிலை அடிப்படையாக கொண்டு எனக்கு இத்தனை கோடி வேணும், இல்ல ஊர்வாசல் சொத்து சுகம் வேணும் அப்படின்னு செல்ல போகக்குள்ள என்ன மாதிரி இப்படி முன்மாதிரியா முடிச்ச 4 பேரையும் சொல்லி, அப்ப அவன் வந்து இப்ப வருமானத்தையும் தொழிலையும் வச்சு வந்து எனக்கு 5 கோடிதா 10 கோடிதா 2 கோடிதா ஊடுவாசல் சொத்து சுகந்தான்னு சொல்லி வந்து கேட்கிறாக்களுக்கு அந்த இந்த டாக்டர் வந்து அப்படித்தானே முடிச்சிருக்காரு. அவர் ஒன்றும் இல்லாமலுக்கு அவர் வந்து அவரு படிச்சதை வச்சு அவர் தொழிலை நம்பித்தானே அவர் கல்யாணம் முடிச்சிருக்காரு. தொழிலை வச்சு நீங்க கேட்கறதுக்கு நீங்க என்ன அவர் டாக்டருக்கு மேலேயான்னு கேட்கணும். அப்ப பிழை செய்யறவனுக்கு ஒரு இது ஒன்று வேணும், சரியா நடக்கிறவனை பிழையாக்கணும். அதுக்கு ஒரு வழி என்னென்றால், அவன் ஆம்புல் இல்ல, அவனுக்கு ஊர்ல ஒருத்தர் பொண்ணு கொடுக்கான் இல்ல, அதுக்கு அது அவங்க கல்யாணம் முடிச்சிக்கான். நான் சொல்ற விளங்கு உங்களுக்கு என்னண்டு. இப்ப இந்த கதை வந்து எனக்கு வந்துச்சு, நல்லா கேட்டுங்க. நான் ஆம்புல் இல்லையாம், அதனால எனக்கு வந்து ஊர்ல பொண்ணு தரலையாம். கடைசா நான் இந்த கேட்டகரி கல்யாணம் முடிக்க வந்தீங்கன்னா, இது யாருக்கு கதைக்கலாம் என்றால், பொதுவா வந்து ஒரு 30-40 வயசை தாண்டிட்டு ஒரு ஆள் இருக்காரு, ரைட். நல்லா கேட்டுங்க. அவருக்கு வந்து ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு கொடுக்கான்ல, அதுக்கு அவர் கல்யாணம் முடிக்க வரான்றதுக்கு அப்படி ஒரு கதையை காய்க்கிறேன். வயசு 40 வயசு ஆயினத்துக்கு போறவங்க காய்ச்சா பரவாயில்ல, இன்னும் எந்த பெச்சில் இருக்கிறவங்க கல்யாணம் முடிக்க அவளுக்கு இன்னும் இருக்கானல். அந்த அளவுக்கு வயசுல நாம இருக்க. அப்ப வயசு போய் 7 கட்டத்துல போய் கல்யாணம் முடிச்சேன். என்ன ஆம்புல இல்ல, அதுக்கு ஊர்ல ஒருத்தர் பொண்ணு கொடுக்கான் இல்ல, அதுக்காக முடிச்சேன். ஏன்னு இதை சொல்றேன்டா, அந்த ஒரு சரியான ட்ரெக்ல ஒருத்தர் நிக்கான்னு சொன்னா அதை டவுன் பண்ணணும். அதை எப்படி டவுன் பண்ற அப்படின்னா, இப்ப உதாரணம் சொல்லிடுவாள், நாளைக்கு வந்து ஒரு தொழிலை சொல்லி இந்த மகனுக்கு இத்தனை கோடியில இந்த சொத்து சுகம் வேணும் அப்படின்னு கேட்டா, உடனே அதை வந்து பிளாக் பண்றதுக்காக என்ன சொல்லுவாங்க, அந்த அவர் இன்ஜினியர் அவர் முடிச்சிருக்காரு, இந்த கல்யாணம் முடிச்சிருக்காரு, அப்ப அவர் முடிச்சிருக்கிறாரு இப்படித்தானே, அப்ப நீ என்னத்தை வச்சு கேட்க, உனக்கு ரோசம் இல்லையா அப்படின்னு கேட்டுருவாங்க இந்த ஊர்ல. அதுக்கு ஒரு கீ பாயிண்ட் என்னண்டா, அவன் ஆம்புல இல்ல, அவன் அதுக்கு அவனுக்கு அவன் கல்யாணம் முடிச்சு போயிருக்கான். நான் ஆம்புல. உண்மையா யார் ஆம்புலன்னு தெரியுமா? சொந்த வருமானத்தை, உழைப்பையும் வருமானத்தையும் நம்பி அவன் இறைவன் நம்மளை வழி நடத்துவான்னு சொல்லி சமூகத்துல நடக்கிற பிழைகளை வெட்டக்கரைக்கி அதுல இருந்து நாம மீண்டு நம்ம ஒரு மாற்றத்தை செய்யலாம். நம்ம போய் எல்லாருக்கும் போய் இது செய்யலாம், போதிக்கலும் நம்ம ஒரு ஆளா ஒரு கல்யாணத்தை முடிக்கலாம், அவ்வளவு நம்மளால முடிஞ்சது. அதை செஞ்சுக்கிட்டு நான் போதிச்சிட்டு இருக்கேன், ரைட். அப்ப அந்த கட்டத்துல வந்து இப்படியான கதைகள் வந்து 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 அப்ப 1க்கு 10 பேரு 100 பேரு கதைக்க ஏன்டா எல்லாருக்கும் இதை தாங்கிக்கலாம். இப்ப நாளைக்கு வந்து இப்ப ஒரு தொழில் ஒன்று எடுத்துட்டு நான் இன்ஜினியர் எனக்கு 5 கோடி வேண்டா, அப்ப அவன் ரம்ஜின் இன்ஜினியர் இல்லையா, அப்ப அவன் தான் இப்படித்தான் முடிச்சிக்கான்னு கேட்டோன்னே அது சிம்பிளா முடிச்சிரு. எப்படிமா ஆம்புல் இல்ல, அதனால அவருக்கு ஊர்ல பொன் கொடுக்கல, அவர் அப்படி முடிச்சார். நாங்க ஆம்புல, நாங்க இப்படித்தான் முடிப்போம், ரைட். அப்ப எனக்கு இந்த இந்த டைம் வந்து 2 விஷயம் கிடைச்சது என்னென்றால், அப்ப இந்த சமூகம் வந்து இப்படி ஒரு கதையை திணிச்சு பிளாக் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப எல்லாரையும் ஃபேமிலி லைஃபுக்கு போனதுக்கு அப்புறம் அவளோட குடும்ப கட்டமைப்புல அவ டிசைட் பண்ணுவாங்க, எப்ப புள்ள வேணும் நமக்கு, எப்ப புள்ள வேணும் அப்படின்னு சொல்றத அவ டிசைட் பண்ணுவா. இப்ப நீங்க வந்து சின்னாக்கல்ல இல்ல பயோ படிக்கிறாங்க, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு, ரைட். அப்ப அப்ப நான் எல்லாரும் வந்து ஒரு ஃபேமிலி பிளானிங் ஒன்று இருக்கும். அதுல கல்யாணம் முடிக்கிற அந்த கவர்மெண்ட் ஃபார்ம்லயே வந்து குழந்தை எத்தனை வருடங்களுக்கு பிறகு எதிர்பார்க்கிறீர்தான் அதுல ஒரு ரோ ஒன்று இருக்குது, ரைட். அப்ப எத்தனை வருடங்களுக்கு பிறகு எதிர்பார்க்கீங்கன்னா கவர்மெண்ட் வச்சுக்க என்ன கல்யாணம் முடிச்சவனே எதிர்பார்ப்பானா, புள்ள வேணும் எதிர்பார்க்காளா அந்த தம்பதி, அல்லது 1 வருஷத்துக்கு பிறவா 2 வருஷத்துக்கு பிறவான்னு கேட்டிருக்கும், ரைட். அப்ப எங்களுக்குள்ளயும் ஒரு ஷெடியூல் ஒன்று இருக்கும். அப்ப நான் யோசிச்சிருப்பேன், ரைட், 1 வருஷம் போட்டுமே அதுக்கு பிறகு பாப்பமே யோசிச்சிருப்பேன். இது நல்ல சாதகமா போய்த்து யாருக்குண்டால், இப்ப என்ன ஆம்புல இல்லைன்னு சொல்றாள்வா,
சின்ன ஆளுவா சொல்லிட்டே இருக்க ஆளுவா அவளுக்கு இது நல்ல சாதகமா போய்த்தனேன்டா அங்க பாத்தீங்களா அவனுக்கு ஒன்றும் இல்ல இதுதானே நாங்க அழிஞ்சேன் ஆம்புல இல்ல அதால அவங்களே முடிஞ்சேன் அப்படி நான் ஒன்றும் வெறுமனே இந்த கல்யாணம் முடிக்கிற ஒரு ஆள் மட்டும் இல்ல தம்பி விளைஞ்சா நான் 10 வருஷமா இந்த இந்த விஷயத்தை குறிப்பா வந்து போதிச்சு இதை பிரச்சாரம் மேடையில மட்டும் பிரச்சாரம் இல்ல இந்த மேடைக்கு வந்துட்டேன் இப்ப நான் இந்த கதைக்கிறது வந்து இப்ப இதை மீடியாக்கும் அனுப்பணும்ன்றத எதிர்பார்ப்போம் அப்ப இத பிரச்சாரம் பண்ணி வந்தால் சாதாரணமா இல்ல ஒரு எக்ஸிட நவரமாயி நாம அது பிள்ளைதானே நாம இப்படி கல்யாணம் முடிப்போம் கடந்து போனால் இல்ல அதுக்கு முன்னுக்கு 10 வருஷமா இதை பிரச்சாரம் பண்ணி வந்தாள் இந்த இடத்துக்கு ரைட் அப்ப முதலாவது விஷயம் அப்ப இந்த மாதிரியான ஒரு அவப்பெயர்களை வச்சு ரைட் அப்ப இதுக்காக நான் என்ன யோசிச்சேன்னா நம்மட ஃபேமிலி பிளானிங் ஷெடியூல நாம இன்னொருத்தங்க கைக்காண்டதுக்காக நாம மாத்தப்படாது புரியுதா ஊரவங்க இவர் ஆம்புல இருந்ததுக்காக நான் ப்ரூவ் பண்ணு சொல்லி இணைய தேவையில்லை இறைவனை தெரிந்தானே என்ற நோக்கம் என்ன கல்வி ஒரு சரியான மாற்றத்தை கொண்டு வரணும் வெறுமனே வந்து சீதன பிச்சை மாமனாட்ட போய் வாங்குறதுக்கும் கல்யாணத்தை நடத்துறதுக்கும் அந்த சாப்பாடு ஓடுறதுக்கு அவன்கிட்ட போய் காசை வாங்கிட்டு வார அந்த பிச்சை எடுக்கிற கலாச்சாரத்துல நம்ம போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படி இருப்பாங்க இப்ப நான் இந்த வீடியோ பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து எனக்கு எப்படியும் அவளுக்காக தாங்கிக்கலாம் இப்ப நான் ஏசுறது எல்லாம் சமூகம் திருந்தி ஒரு நல்ல நிலைமைக்கு மாறணும்னு எதிர்பார்க்கிறவனுக்கு என்ன செய்யும் உரைக்கும் குற்றம் செஞ்சவனுக்கு உறுத்தும் புரியுதா இப்ப நான் கழிக்கிற அந்த வீடியோ வந்து பாக்குற சந்தர்ப்பத்துல சீதனந்தையும் வாங்கிட்டு பிச்சையையும் வாங்கிட்டு இருக்கிறவனுக்கு வந்து இதெல்லாம் கேட்க என்னல கோவம் வரும் அதுக்கு நான் ஒண்ணும் செய்யல அப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்டா அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்ணிட்டு நான் ஆம்புல் இல்ல ரைட் அப்படின்னு சொல்லி இப்ப ஏன் நான் என்னை கைக்க வந்தேன்டால் 2 விஷயம் ஒரே டைம்ல ஒரே காலப்பதிக்கு நடந்துச்சு அப்ப இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லையும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் பல வருடங்களாக பார்த்துட்டு இருந்தேன் யாராவது ஒருத்தர் வரணும் முன் வரணும் நான் முடிக்கணும் இறைவன் எனக்கு வழி நடத்துவான் எனக்கு கைட் பண்ணுவான் நான் எந்த சம்பளத்தை அடிப்படையாக கொண்டு நான் வாழ்ந்துட்டு போறேன் எனக்கு சொந்த ஊர் இல்லைன்னா வாடகை கூட எடுத்துட்டானே நான் வாழ்ந்துட்டு போறேன்னு சொல்லி முன் வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்ப அந்த அடிப்படையில ஒரு மாணவர் முன் வந்திருக்காரு இந்த பழைய மாணவர் ரைட் அதே டைம்ல இப்ப ஆம்புலல்ல அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி வந்து சொல்லிட்டு தானே அப்ப எந்த மனைவியும் வந்து இப்ப பிரெக்னென்ட் இருக்கா ரைட் அப்ப இந்த சொசைட்டிக்கு 2 விஷயம் வந்து ஒரே டைம்ல இன்னைக்கு வாரத்தால நான் அதை தெளிவுபடுத்தணும் என்னென்றால் நான் ஆம்புலையா இல்லையான்னு சொல்றது அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் ப்ரூவ் பண்ணி காட்டேன் ரைட் அது இறைவனுக்கு தெரியும் ஒருத்தர் எண்ணம் என்ன எண்ணத்துக்காக இவர் இப்படி இப்ப சமூகம் இப்படி போயிட்டு ஒரு ரெக்ட்ரக்ல ஏன் இவர் மட்டும் இப்படி போறாரு நான் எனக்கு லைஃப்ல ஒரு எய்ம் இருக்கு தம்பி விளைஞ்சா எல்லாரையும் போல பிறந்தம் கல்யாணம் முடிச்சோம் அப்படியே வாழ்ந்தோம் அப்படியே மூத்தா போனோம் அதெல்லாம் இல்ல இதையும் தாண்டி சமூகத்துல ஏதோ ஒரு வகையில நாம ஒரு தாக்கம் செலுத்திட்டு போகணும் அப்படின்ற அடிப்படையில ஒரு ஒரு விஷயத்த பல வருஷங்களாக என்ன சொல்ற 10 வருஷமாக நான் வந்து பிரச்சாரம் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்ப அதுல ரிசல்ட்ஸா வந்து எனக்கு ஒரு மாணவர் இன்னைக்கு முன் வந்திருக்கிறது அது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்குது அல்ல அவர வாழ்க்கையில பறக்க செய்யணும் அதே மாதிரி இந்த ஆம்புல் இல்லைன்னு சொன்ன சொசைட்டிக்கு ஒரு பதில் கொடுக்குற வகையில இந்த மனைவி வந்து பிரெக்னெண்டா இருக்கு அப்ப இதுக்கு மேல நான் வந்து ஆம்புல உண்மையா யாருன்னு சொன்னா தம்பி முள்ளந்தண்டு ஒளிம்பி நிக்கிறதுக்கு வக்கில்லாம மாமனார சொத்து பத்தையும் வாங்கி எடுத்துட்டு பிச்சையில வாழ்றாங்களுவா ஆம்புலேல் கொண்டாடியில வீட்டுல வாழ்றாங்களுவா ஆம்புலேல் அவதானே என்ன முள்ளந்தண்டு இல்லாத ஆம்புலேல் இது அதையும் தாண்டி அவர்களுக்குள்ள என்ன வேற வகையான ஒரு உளநோயும் இருக்கு என்னென்றால் இப்படி ஒருத்தன் துணிஞ்சு முன் வந்தான்னு சொன்னா அவன் ஆம்புலல் என்ற இப்ப நான் என்ற மாணவனுக்கு செல்ல வாரது என்னென்றால் அவரும் மிக விரைவில் கேள்விப்படுவார் அவர் ஆம்புலல் அவர் ஆம்புலல் என்ற காரணத்தாலதான் இப்ப அவர் முன் வந்திருக்காரு கல்யாணம் முடிக்க சொல்லி ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்றால் இந்த சமூகத்துல இப்படி பேயினல் பைத்தியாரணைகள் அதே மாதிரி இப்படியான நோய் கொண்ட மனிதர்கள் சமூகத்துல நோய் உள்ள மனிதர்கள் இப்படி காய்ச்சிட்டு தான் இருப்பா அதை நாம என்ன கணக்கெடுக்க தேவையில்லை அதை யோசிக்க தேவையில்லை நம்மளுக்கு இது செறிண்டு பட்டு நல்லா கட்டுங்க நம்மளுக்கு செறிண்டு வர்றதுலயே அமெரிக்கலாம் நம்மளுக்கு அது செறிண்டு பட்டு அது உண்மையில சரியாவும் இருந்தா நாம யாரை பத்தி யோசிக்க தேவையில்ல அது உண்மையில செறிண்டு சொன்னா நாம கண்ணை மூடிட்டு நாம அதை செஞ்சுட்டு போக வேண்டியதான் மத்தவங்க காய்க்கிறத பத்தி நாம என்ன செய்ய தேவையில்ல யோசிச்சு கவலைப்பட தேவையில்ல ஆகவே இப்படி துணிஞ்சு முன் வந்து முடிக்கிறார்கள் யோசிக்க தேவையில்ல நாளைக்கு உன்னை ஆம்புலல் என்று சொல்லுவான் எனக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டானு இந்த இதுக்குள்ள இறங்கினா உன்னை அதிகமாக நோக் அவுட் பண்ணுவானு எனக்கு அதை பத்தி பிரச்சனையும் இல்லை எனக்கு யார் என்ன நோக் அவுட் பண்றான் பத்தி நான் யோசிக்கவும் இல்லை அப்ப என்ன எதிர்பார்ப்பு என்னென்றால் இன்னும் வரணும் நிறைய பேர் முன் வரணும் இந்த மாதிரி என்ன கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன் வரணும் கண்ட உழைப்பையும் வருமானத்தையும் நம்பி இறைவன் வழி நடத்துவான் சொல்லி
தன் மனைவியின் கரத்தை பிடிக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து ஆம்புலைகளா முன் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். வலிமாக்குரிய காசை வந்து மாமனாட்ட பிச்சை வாங்கி அதுல கல்யாணத்தை சாப்பாட்டை போடுற ஒரு மாப்பிள்ளையாக ஈஸ்டர்ன் மாப்பிள்ளையெல்லாம் வராம நம்ம டாக்டராக இன்ஜினியராக உருவாக்கி அனுப்புறோம். கடைசா என்ன நடக்குது என்றால் அவ போய் மாமனாட்ட பிச்சை வாங்குறா. நான் சொல்ல விளங்கு அவங்களுக்கு என்னண்டு. நான் டாக்டர் இன்ஜினியராக்கி அனுப்பினது என்னண்டா என்னை விட பெரிய சம்பளத்துல சலரியில அவனை பெருசா காணுவான்டன். அவன் போய் கடைசா நேரான்டா அப்படியே டாக்டர் ஆயிட்டு போய் அல்ல இன்ஜினியர் ஆயிட்டு போய் என்ன செய்யறாண்டால் மாமனாட்ட முதலாவது ஆரம்பிக்கான் பிஸ்மிச்சை பிச்சை தாங்க அப்படின்னு போய் கேட்கான். ஆரம்பமே பிச்சை கேட்கிற லெவலுக்கு வந்தா மறுவா என்ன விளைஞ்சா நான் இப்ப நான் கதைச்சது எல்லாமே நிறைய பேருக்கு வந்து இது உறுத்தும், என்னோட கோபம் வரும். ஆனா இருந்தாலும் நான் இருக்கும் வரைக்கும் நான் இதை காய்ச்சிட்டே இருப்பேன் விளைஞ்சா. அப்ப அந்த அடிப்படையில நான் இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் விட்டு கொடுக்குற ஐடியா இல்லை என்று கேட்டா எனக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு புள்ள கல்யாணம் முடிக்காமலுக்கு இருக்கி வயசு போயிட்டு குந்திட்டு இருக்கி இந்த தகவல் கேள்விப்பட்டா எனக்கு கவலை வருது. ஒருவேளை உண்மையா செல்றா போல நம்மளுக்கு ஒரு உள்ள நோய் ஒன்று இருக்கித்தான். என்ன நோய் இன்னொருத்தர் தானே நமக்கு என்னன்னு நாம வாழ்ந்துட்டு போறியா இருந்தா நோய் இல்லைண்ணே நமக்கு. அப்ப மத்தவன் எல்லாம் கடந்து போகக்குள்ள நம்மளுக்கு இதை நினைச்ச ஒரு கவலை ஒன்று வருது. இதை எப்படி இதை தீர்க்கலாம், இதுல இருந்து எப்படி விட்ட கிடக்கலாம், இந்த சொசைட்டிய எப்படி நம்மள அடுத்த ஜெனரேஷனை மாத்தலாம் சொல்ற கவலையும் வருது என்றால் அப்ப நம்ம என்ன ஒரு நோயுள்ள ஒரு மனிதன் தான் போல. என்ன இன்னொருத்தனை பத்தின கவலை 10 பேர் நிக்கக்குள்ள ஒருத்தனுக்கு அடிபட்டு என்றால் 9 பேருக்கு வராத கவலை ஒருத்தனுக்கு வருது என்றால் அவன் நோயாளி தான், உள நோயாளி. அப்ப இந்த சமூகம் என்ன உள நோயாளி, அது நோயாளி. நான் ஒரு வகையில நோயாளின்னு சொன்னேன், ரைட். அந்த நோயாளின்றதை நான் ஏத்துக்கிறேன். இன்னொருத்தனுக்கு ஒரு பிரச்சனை இந்த சமூகத்துல ஒரு அநியாயம் நடக்குதுன்னு சொன்னால் எனக்கு அதை கேட்டுட்டு இருந்துக்கிறாள். அப்ப நான் அதை யோசிச்சுட்டு இருப்பேன். அப்ப ஒரு இடத்துல இப்படி ஒரு தாய் தான் பண்ணிருக்காக, அவளுக்கு இப்படி பிள்ளைகள் இருக்கி, அவளோட அந்த பிள்ளைகளுக்கு ஒழுங்கான மாப்பிள்ளை இல்லாமல் இருக்காம்னா எனக்கு அதை நினைச்சு கவலை வருது. இதுல இருந்து நான் என்ன செய்யலாம், நம்ம அடுத்த சொசைட்டிக்கு அண்டைய நாளுக்கு தீர்வு கொடுக்கல என்னால. ஆனால் என்ன செய்யலாம், அடுத்த வார காலங்கள்ல இந்த ஜெனரேஷன்ல ஒரு மாற்றத்தை நாம கொண்டு வரலாம். எப்படி கொண்டு வர, சிம்பிளா நான் ஜொப்பு போய் இன்ஜினியரா இருந்திருந்தா எனக்கு அந்த மாற்றம் கொண்டு வர கஷ்டம். இது டாக்டர் இன்ஜினியர் ஆகிற பூரா பிள்ளைகளும் வந்து என்ன செய்யுது, குறிப்பா நம்ம ஊர்ல வந்து என்ன cross பண்ணி போற காரணத்தால எப்படியாவது இந்த விஷயத்தை அந்த பிள்ளைகளுக்குள்ள திணிச்சுட்டலான்னு நானும் அந்த காலத்துல இருந்து இதே முழு நேர பிரச்சாரமா கதைச்சி இந்த இடத்துல நிக்கன், ரைட். அப்ப நிறைய அவமானங்களை எல்லாம் லைஃப்ல சந்திச்சிருக்கேன், ரைட். அப்ப நான் என்னைக்கும் யோசிக்கல நம்ம இன்னொருத்தர் காய்க்கிற அதை வச்சு நம்ம டிமோட்டிவேட் பண்ணிக்கவும் இல்லை, ரைட். கதைக்கிறவன் காய்ச்சிட்டு போறான், ஏன் காய்க்காண்டா காரணம் இருக்கு தம்பி. ஒருத்தன் சரியா நடக்கான்னு சொன்னால் அதை பிழையாக்கினா தான் அவன் வாழ்ந்துக்கலாம். அதுக்கு ஒரே வழி என்ன, சிம்பிளா சொல்றான், ஆம்புல் இல்லை. அப்ப நான் நினைக்கிறேன் மிக விரைவில் என்ற அந்த மாணவர்களில் ஒருவரான இந்த முன் வந்த மாணவருக்கு இந்த சொசைட்டி கொடுக்க போற பேர் என்னண்டா, அவர் ஆம்புல் இல்லை விளைஞ்ச நான் இல்லைண்டி. அப்ப ஆம்புல் இல்லைன்னு சொல்லி இந்த சொசைட்டி கொடுத்துரும். ஆனா அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. கொடுத்தவன் அவ்வளவு பேரும் என்ன, அவனல் ஊன மூளை உள்ளாக்கள் விளைஞ்சா, அவனுக்கு மூளையில அவள் உள்ளத்துல ஊனம் விளைஞ்சா நான் இல்லை, உடம்புல இல்ல உள்ளத்துல ஊனம். இப்படியான பிழையான வதந்திகளையும் சொல்லுவனே, ஒரு விஷயம் இருக்கிறது அவர் இல்லாத என்ன சொல்லுவோம், புறம் அப்படின்னு சொல்லுவோம். உண்மையில இல்லாத ஒன்றை உருவாக்கி காய்ச்சாதுன்னு சொல்ற அவதூறு அப்படின்னு சொல்லுவோம் நாங்க விளைஞ்சா. அப்ப இப்படியான அவதூறுகளை பரப்பி இந்த சமூகத்துல என்னதான் காணப்படுறான்னு சரியா ஏலம் சொன்னா நம்ம ஒன்று முன் வரணும். இதுக்கு கேட்கிற ஆம்பளைகள் இதுக்கு பிறகு நீங்க வாலிபர்கள் அறிவிங்க, இளைஞர்கள் அறிவிங்க, நாளைக்கு நீங்க கல்யாணம் முடிக்கிற ஒரு இடத்துக்கு வருவீங்க, நீங்க ஃபியூச்சர்ல டாக்டர் இன்ஜினியர் ஆவீங்க, அல்ல ஒரு அக்கௌண்டன்ட் ஆவீங்க, நீங்க ஒரு நல்ல தொழிலுக்கு போவீங்க, அல்ல அவங்களுக்கு பறக்க செய்யட்டும், இறைவனுக்குரிய ஏற்பாடு செஞ்சு தரட்டும். ஆனா நான் என்ன எதிர்பார்க்கின்றதுனால் தயவு செய்து மாமனார் மாட்ட போய் பிச்சை வாங்குற ஒரு கேட்டகரிக்கு தள்ளுப்படாதீங்க. உங்களோட கட்சை நீங்க இழந்துறாங்க. அவர்கிட்ட போய் பிச்சை வாங்கி எடுத்துக்கிட்டு அதுல நாம ஒரு வாகனத்தை வாங்கி ஓடுறேன்னு சொல்ற அந்த ஒரு இடத்துக்கும், அந்த வீட்டுல போயிட்டு நாம போயிட்டு நல்ல சொகுசா படுக்கிற அந்த கல்ச்சர்ல இருந்து வெட்டக்கிறாங்க. குறிப்பா நான் சொல்றது கிழக்கு மாகாணத்தாக்களுக்கு, ரைட். அதுல கிழக்கு மாகாணம் தான் உங்களுக்கு தெரியும், வெளியுறவும் பேரை வச்சுட்டான் அவன் ஈஸ்டங்காரன் இல்லை. ஏன் ஈஸ்டங்காரன் தெரியுமா, ஈஸ்டன்டா உடனே அந்த பேரை என்னண்டா அவ சீதனம் வாங்குறாக்கள் விளைஞ்சான். அந்த கேவலங்கட்ட அந்த பேர்ல இருந்து நாம வெட்டக்கிறங்கி வரணும்னு சொன்னா முன்வாங்க. நாளைக்கு அந்த டைம்ல வந்து நான் கல்யாணம் முடிக்கல அந்த டைம். அப்ப நான் சின்னோன்னு இந்த கதையை போய் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விட்ட சொல்றேன், அம்மா அப்பாட்ட சொல்றேன், அவ செல்வாதான்டா செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப செஞ்சாச்சு தானே. ஆகவே இதுக்கு போறோம் யாராவது ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஊருக்கு செல்லு தம்பி, அப்படி முடிச்சாக்கல செல்லுவா அப்பம் பாப்பம், நான் உன்னை முடிச்சுதான்டா செல்லுங்க, என்ன பேரை சொல்லுங்க.
ஆம்பளை இல்லைன்னு செல்வாளா இருந்தா இப்ப எனக்கு பிள்ளையும் உருவாயிட்டு இருக்கின்றது சொல்லுங்க. இறைவன் அதுக்கு பறக்க செஞ்சு ஒழுங்கு ஆரோக்கியமான ஒரு தெளிவான அறிவுடைய என்ன மார்க்கப்பட்டுள்ள சமூகத்துக்கு பிரயோசனம் உள்ள ஒரு புள்ளையா வந்து சேரணும். அது இறைவன் கையில நம்ம நம்ம அதான் சொல்றேன், புள்ளைய தாரதும் தராமல் கூடுறதும் இறைவன் நாட்டம். அதை வச்சு ஒரு மனுஷனை போர்ட்ரேட் பண்றன்றது அது மிகவும் ஒரு கேவலமான ஒரு விஷயம் அது. ரைட். அதுவும் வந்து ஒவ்வொருத்தர் லைஃப்ல அவர் இப்ப ஃபேமிலி பிளானிங் ஒன்றையும் இது கல்யாணம் முடிச்சதுல இருந்து அடுத்த இருந்து என்ன விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்கறதுக்கு பேரு அவரோட ரூமை போய் ஊத்து பாக்குற மாதிரி விளைஞ்சா என்ன. அது அவரோட ஷெடியூல் பிரைவசி. அதுக்குள்ள நாம போய் என்ன செய்ய தேவையில்ல, மூக்க நுழைக்க தேவையில்ல. ஆனா நம்மட இந்த சமூகம் எப்படி போயிட்டுண்டா அடுத்த இருந்து போய் விசேஷம் இல்லையாண்டு இது என்ன இது முதல்ல அது என்ன கலாச்சாரம் இது எனக்கு என்ன தெரியல. இது எவ்வளவுக்கு கேவலமான ஒரு கலாச்சாரம். அப்ப நான் நீயத்துல இருந்தது நம்மளோட லைஃப் வந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் போகட்டும், நாம அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப்ல பிள்ளைகளை பத்தி நாம யோசிப்போம்னு சொல்லி இருந்தேன். அப்ப இது நல்ல சாதகமா போயிட்டு இப்படியான கதைகளை கதைச்சி இருக்கிறாக்களுக்கு வந்து நல்ல ஒரு தீனி ஆயிட்டுன்னு. அங்க பாத்தீங்களா அவன் கல்யாணம் முடிச்சுட்டு அந்த ஒரு வருஷம் ஆயிட்டு அவனுக்கு புள்ள இல்ல. அப்ப ஆம்பளை இல்லானே பாத்தீங்களா அவன் சின்ன நாங்க ஆம்பளைன்றதுக்காக தான் அப்படி கல்யாணம் முடிச்சிருக்கான். ஆம்பளையா இருந்தா முடிச்சிருப்பானா? இதே எடுத்த இந்த சொசைட்டி தம்பி நான் இதே எடுத்த ஒரு 10 கோடி ரூபாய் வாங்கிட்டேன், வாங்கி முடிச்சுட்டேன். மனுஷன் இவன் அது ஏன் சொல்றேன்மா பொறாமை இல்லை விளைஞ்சே அவனுக்கு கிடைக்காது பொறாமை இல்லை. அப்ப ஒரு ஆள் வந்து இப்ப நானே ஆர்டிகல் எழுதுவேன், ஒரு ஆள் அந்த டைம் எழுதியிருந்தாரு சீதனம் வாங்குறாங்க அப்படி இப்படின்னு இருந்தாரு. கீழுக்கு போய் கொமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா விளங்குது எங்களுக்கு ஊடு மட்டும்தானே சந்து, அவருக்கு என்ன கார் எல்லாம் கொடுக்குற என்ன. அப்ப அப்ப பிரச்சனை சீதனம் கொடுத்துன்றது இல்ல, எனக்கு ஏன் கொஞ்சமா தந்த அப்படின்றதான் பிரச்சனை. அவர் சமூக மாற்றத்தை எதிர்நோக்கினார், அவர் வந்து இந்த புதிய புரட்சியை ஏற்படுத்தினார்ன்றதுக்காக இல்ல, அவருக்கு கொடுத்த பிச்சை கொஞ்சம் மத்தவனுக்கு கொடுத்த பிச்சை கூட. அப்ப கூட பிச்சை கொடுத்தன பார்த்து பொறாம அவ்வளவுதான், மத்தபடி வேற ஒன்றும் இல்லை விளைஞ்சா. அப்ப சீதனம் கூட வாங்கிட்டு முடிக்கிறவனையும் விமர்சிப்பா, காரணம் பொறாம. சீதனம் இல்லைன்னு சொல்றவனை அவனை வந்து ஆம்புலன்னு சொல்வா, அது காரணம் அவன் நாளைக்கு முடிக்கிறதுக்கு போகக்குள்ள இவன் தடங்களாந்துருவான், இவனை முன்னாடி துப்பிட்டுவானல் வெக்கம் இல்லையாடா உனக்கு, நீ வந்து ஒரு தொழில வர அந்த இன்ஜினியர் முடிச்சிருக்கா அந்த டாக்டர் இப்படி முன் வந்து முடிச்சிருக்கான்ல தொழில வச்சு பிச்சை வாங்குறதுக்கு வாரியாரா வெக்கம் இல்லையா ஆம்புலையாரா நீண்டு அவனுக்கு நாளைக்கு அப்படி ஒரு கேள்வி வந்துருந்ததுக்காக இவனை ஆம்புலன் இருந்து. அப்ப முதலாவது முள்ளந்தண்டை நிமித்தி ஒரு ஒரு ஆம்புலைய நாம நிக்கணும் இருந்து. மாமனாட்ட போய் பிச்சை வாங்கி அதுல ஒரு பொருளை எடுத்து அதுல ஊண்டி நிக்கிற அளவுக்கு நாம இருக்கப்படாது. ரைட். இப்ப நான் கதைச்சது வந்து எப்படியும் எல்லாருக்கும் கிடைக்கும் நினைக்கிறேன். அப்ப இத பாக்குறாக்கள் இதுக்கு பிறகு எங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயத்துல முன் வர போறேன்டா சமூகமா கதைச்சுதான் இருக்கும். இறைவன் பார்த்துட்டு இருக்கான், நம்மளுக்கு ஒரு எண்ணம் இருக்குமே, ஒரு எல்லாத்தையும் ஒரு பேர்பஸ் இருக்குமே. இவரை ஒரு விஷயத்தை செய்யறாங்க என்னதுக்கா அந்த பேர்பஸ் சரியா இருந்து உண்மையில சரிதான் நாம மத்தாக்களை பத்தி யோசிக்க தேவையில்ல. அப்ப நான் இன்னைக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து யாருக்குன்றால் அந்த முன் வந்த முதலாவது மாணவன் அவருக்கு சமூகத்தால வழங்கப்பட போற அடுத்தடுத்த இழிவான சொற்களும் அவதூறான கதைகளும் வந்து விரைவில் அவரோட காதுகளை எட்டும். அப்ப அந்த அடிப்படையில அவர் அதெல்லாம் கலக்கெடுக்காமலுக்கு அவரோட எண்ணம்படி அவர் நல்லா முன் வந்து முடிக்கணும், அவரோட வாழ்க்கையில வந்து ஒரு பறக்க செய்யணும். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து முன் வரணும். அதுக்காக நீங்க நினைக்கலாம் இப்ப எனக்கு வந்து தங்கச்சி மாதிரி இருக்கா, அப்ப எதுக்காக தான் இவன் போராடுறான், எனக்கு தங்கச்சி மாதிரி இல்ல விளையாட. அப்ப ஓண்டாப்பா இவன் வந்து போராடுறது என்னதுக்குன்னா இவன் ஊடுவாசல் கட்டி கொடுக்கறதுக்கு இயலாமலுக்கு நைஸா 2 மாப்பிள்ளைய பிடிச்சி தங்கச்சியை முடிச்சு கொடுக்கறது பார்க்காம போல. எனக்கு தங்கச்சி இல்ல தம்பி விளைஞ்சா, நாங்க கடைசாலும் வீட்டுலயே விளைஞ்சா. அப்ப எனக்கு வந்து எந்த பிரச்சனை நான் இதை பார்க்கல விளைஞ்சா. இது சமூகத்துல எங்கேயோ ஒரு இடத்த பிரச்சனைடா அது எனக்கு அதை ஏத்துக்கலாம் இருக்கு. ஒரு புள்ள 30 வயசாகி 35 வயசாகி கல்யாணம் முடிக்காமலுக்கு இருக்கு, காரணம் ஊடுவாசல் இல்ல சொத்து சுகம் இல்லைன்றால் அதை மத்தாக்கள் கேட்டுட்டு கடந்து வரா, எனக்கு தாங்கிக்கலாம் இருக்கு. அப்ப அந்த ஒரு விஷயம் மாறணும் இந்த சொசைட்டில. அதுக்காகத்தான் நான் அண்டுல இருந்து இதோட ஒரு 10 வருஷமாவது நான் இந்த விஷயங்களை கதைக்க ஆரம்பிச்சு. ரைட். இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறவும் இருக்கிற காலங்கள்ல நான் கதைச்சிட்டு தான் இருப்பேன். இறைவன் நம்மளுக்கு மூச்சு இருக்கிற வரை நான் இந்த விஷயங்களை எதிர்ப்பேன். அதனால குர்ஆன்ல ஒரு வசனம் ஒன்றைக்கு நீங்கள் பேசுகின்ற வசனம் வந்து நீங்க பேசுகின்ற விஷயம் வந்து உங்களோட நெருங்கிய உறவினரை காயப்படுத்துமா இருந்தாலும் கூட நியாயமே பேசுங்கள். நீங்கள் பேசுவதால் பாதிக்கப்படுபவர் நெருங்கிய உறவினராக இருந்த போதிலும் நியாயமே பேசுங்கள். இப்ப நான் கதைச்சது யாருக்காவது காயப்படுத்தியிருந்தாலும் அது எந்த உறவினர்களாக இருந்தாலும் நான் அதை பத்தி கவலைப்பட போறல. குர்ஆன் வசனம் சரியான ஒன்றை கதைக்கிறதால ஒருத்தருக்கு அது கவலை ஏற்படுத்துன்னா நீ அதை பத்தி யோசிக்க, நீ நியாயத்த கதை சரியானத கதை. அதுதான் இந்த கல்வி சொல்லி தந்தீங்க நம்மளுக்கு.
டாக்டர் இன்ஜினியர், நான் இன்ஜினியர் ஆயினத்தால எனக்கு வந்து சமூகத்தை பத்தின யோசனை கூடுதலா வருது. ரைட், நம்ம என்ன செஞ்சுட்டு போலாம் அந்த சொசைட்டி அப்படியானாக்களா மாறுங்க. வெறுமனே வந்து சில சில கேவலங்கட்ட டீச்சர்ஸ் வந்து சில ஊர்கள்ல பேர சொல்லல நான், அங்க எப்படி சொல்லி படிப்பிக்காதுன்னா நீ எப்படியாவது படிச்சு வந்துடுறா 10 கோடி புரிஞ்சா என்ன. அதாவது டாக்டர் மாடு, இன்ஜினியர் மாடு, லோயர் மாடு இப்படின்னு சொல்லி ஒரு மாட்டு விலை வச்சுக்கியா புரிஞ்சா. இப்ப நான் வேற யாருங்கச்சா உடனே எதிர்ப்பா ஏன்னுங்க பொறாமையில மாடு தேய்க்காண்டு, நான் இன்ஜினியர் தானே நாங்க புரிஞ்சா. ரைட், அப்ப டாக்டர் மாட்டுக்கு இவ்வளவு விலை, இன்ஜினியர் மாட்டுக்கு இவ்வளவு விலை, லோயர் மாட்டுக்கு இவ்வளவு விலைன்னு சொல்லி மாட்டு வியாபாரம் நடக்குது புரிஞ்சா. அந்த மாட்டு வியாபாரத்துல யாரு ஒரு வியாபார பொருளை மாத்துற மாதிரி நீ தம்பி 2.5 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணு இதுல புரிஞ்சா. எவ்வளவு செலவு, எவ்வளவு தியாகம் செய், 10 கோடி அப்படின்னு சொல்லிட்டு வா புரிஞ்சா. அப்ப 10 கோடின்னு சொன்னோடனே இவனுக்கு ராவைக்கெல்லாம் படிக்கிறவனுக்கு 10 கோடி 10 கோடி 10 கோடி 10 கோடி 10 கோடின்னு சொல்லி அவனுக்கு இந்த கல்வியை பத்தின அக்கறையும் இல்லை, இந்த சொசைட்டியை பத்தின சிந்தனையும் இல்லை. 10 கோடி 10 கோடின்னு சொல்லி அவன் எப்படி கோடி சொன்ன ஆகலாம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சா என்ன சொல்றேன். அப்ப டீச்சர்ஸை இப்படி கேவலங்கட்ட நடத்தையில இருந்துகிட்டு இப்படியான பிழையான புரிதலும் இருந்துகிட்டு அவ இப்படியான வழிகாட்டலை செஞ்சா சொசைட்டில எப்படி அப்படி மாற்றம் வரும். என்றைக்காவது தண்டை தங்கச்சி கல்யாணம் முடிக்கக்குள்ள 3வது 40 வயசுல இருக்கிற ஒருத்தன் 3 கல்யாணம் முட்டு போட்டு வந்த ஒருத்தனை கல்யாணம் முடிக்கக்குள்ள கவலை வரும் என்ன. பாசமா வச்சிருக்கிற தங்கச்சி அப்படி கல்யாணம் முடிக்கக்குள்ள கவலை வருதானே. அதே இடத்த ஊரோண்ட மாள்டா அதை பத்தி நம்மளுக்கு அக்கறையெல்லாம் இல்லை, அதை முடிச்சிட்டு போகட்டும் நமக்கு என்ன ஊரோல் தானே அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க கடந்து போறாக்குறாருங்கன்னா உங்களுக்கு கல்வி சரியான மாற்றத்தை உங்களுக்குள்ள செலுத்தல. சமூகத்துல நடக்கிற ஏற்ற தாழ்வுகள், கொடுமைகள் அதை பத்தின சிந்தனை உங்களுக்குள்ள செலுத்தல. நீங்க இந்த சமூகத்துக்கு பயனுடைய ஒரு வாரத்துக்கு நீங்க முனையல்லன்னுதான் கருத்து. உங்களுக்குள்ள அதை பத்தின யோசனை வரணும். இவ்வளவு படிச்சு பிசிக்ஸ விளங்குறவங்களுக்கு தம்பி இந்த கலாச்சாரம் பில இதனால எவ்வளவு பாதிப்பு வருது உடனே சொல்லிடுற என்ன. அது நாங்க கேட்காம அவள் தானே தந்த நெல்லி அவள் தரலாம், அதை நீங்க வாங்கலாம், வாங்கி நீங்க முடிக்கலாம், சொத்து பங்கீட்டுல அவருக்கு சொத்து இருக்கலாம். நான் சொல்ல வாரது என்னென்றால் இந்த கலாச்சார நடைமுறையில இருக்கிறதால நாளைக்கு இன்னொரு பொம்பளை பிள்ளைக்கு ஊர்வாசல் இல்லாம இருக்கலாம். அன்றைக்கு இந்த இந்த வாங்கின அவ தந்தத்தாலானே வாங்கின ஆம்பளையில பார்த்து அவ குடுத்துத்தானே முடிச்சேன் சொல்லி அங்க உத்தரம் கொடுக்கறது ரெடி இல்லைண்டா, முடிக்கிறது உத்தரம் இல்லை புரிஞ்சா. அப்ப கடைசா யாரு முடிக்க வாரா? நான் சொன்ன இந்த நல்லவனல் முடிக்கான இல்ல, நான் சொல்ல வாரன் தம்பி உண்மையா யாருன்னு முடிக்கணும், நல்லவனல் தான் முடிக்கணும் வந்து அதுதான் நான் எதிர்பார்க்கேன். ரைட், நல்லவனல் முன் வரணும். நான் ஆம்பளையா கல்யாணம் முடிக்கணும், நான் பிச்சை வாங்க போடா மாமனார் மாட்ட போய் பிச்சை வாங்க போடா. அப்ப நான் ஒரு என்ன ஒரு ஒரு டாக்டர் இன்ஜினியர் ஆகுற நான் ஒரு என்ன முள்ளன் தானே நிமித்தி நிக்க எனக்கு தெரியும். அவர்கிட்ட போய் காசி பிச்சையை வாங்கி தான் பொல்லுண்டி தானே நடந்துட்டு போகணும்னு சொல்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற ஒரு ஆட்களாக எதிர்வார காலங்கள்ல இப்ப நீங்கள் இருக்கீங்க, இதுல ஆன்லைன்ல இருக்கீங்க, அதே மாதிரி நேர்ல இருக்கீங்க. இதுக்கு போறோம் இப்ப இந்த காணொலியை பார்ப்பீங்க. பாக்குற எல்லாரும் வந்து ஏழுமான அளவு இந்த மாற்றத்தை வந்து நீங்க உங்களுக்குள்ள கொண்டு வந்து உணருங்க. விளைஞ்சா இது யாரோ ஒரு ஆள் காய்க்கா ஏதோ ஒரு விஷயத்தை காய்க்கான்னு இல்லாம நான் கதைக்கிறேன். எனக்கு இந்த தங்கச்சி மாதிரி இல்லை தம்பி விளைஞ்சா. அப்ப எனக்கு அப்ப அதை பத்தி கவலையும் படத்தே இல்லை தானே. ஆனா நான் இதை பத்தி யோசிக்கிறதுக்கு காரணம் வந்து எனக்கு அதை பத்தின சிந்தனை வருது. இன்னொருத்தர் ஒரு பிரச்சனையை பத்தி கேள்விப்பட்டா நம்மளுக்கு கவலை வருது. அப்ப இது ஒரு வகையில ஒரு நோய் தான் போல என்ன எல்லாரும் சாதாரணமா கடந்து போகக்குள்ள நம்மளுக்கு அதை பத்தின கவலையும் யோசனையும் வருது என்றால் அப்ப இது ஒரு வகையான நோய் தான் என்ன. அதாவது மனித நேயத்துக்காகையாவது தயவு செய்துன்னு செய்ய இந்த சீதன கலாச்சாரத்தை விடுங்க. விளைஞ்சா நான் என்ன சொல்றேன், மார்க்கத்துக்காக என்று சொல்லி இல்லாம நான் சொல்ல வாரது குறைஞ்சது மனுஷ நேயம் தோன்றிக்கும் நம்பி. 40 வயசுல இருக்கிற ஒருத்தன் வந்து 3 கல்யாணம் விட்டு போட்டு வந்து ஒருத்தன் கல்யாணம் முடிச்சுட்டு போறான். ஒருத்தன் வந்து அவன் பிள்ளையான நடத்தையில இருக்கிற ஒருத்தன் முன்வாரான் இல்லைன்றதுக்காக அவனை பிடிச்சி கல்யாணத்தை முடிச்சு கொடுக்காண்டால் இன்னொரு புள்ள கல்யாணமே முடிக்காமலுக்கு இருக்கி 35 வயசு வரை இருக்கி இன்னொரு புள்ள அதனால பிள்ளையா நடத்தை போகுது. அப்ப இதை பத்தி எல்லாம் நாம யோசிக்கலன்றா தம்பி மறுவா நம்ம இந்த சமூகத்துல படிச்ச மனுஷர்கள் நம்ம வாழ்றதுலன்னு அர்த்தம் இருக்கு. அப்ப எல்லாரையும் மாதிரி நாமளும் கடந்து வைத்திராமலுக்கு என்ன செய்வோம், நம்ம இந்த இந்த விஷயங்கள்ல இருந்து விட்ட கைண்டு வரும். எனக்கு தெரியும் இது நான் இதை வந்து பாக்குறாக்கள் உண்மையிலேயே இப்ப ஒரு தகப்பன் பார்த்து அந்த தகப்பனுக்கு உண்மையில இப்படியான கேட்டகரியில ஒரு வருமானம் போதிய வருமானம் இல்லாம நிறைய பொம்பளை பிள்ளைகள் இருந்துச்சுன்றால் அவருக்கு ஒரு கவலை இருக்கும் இந்த பாக்குள்ள. அதே மாதிரி ஒரு சகோதரன் இருந்தாருந்தா அவரு நானாவோ தம்பியாவோ இருந்தாருந்தா அவர் என்ன செய்வாருந்தா தங்கச்சி மாதிரி ராத்தாமார் கூடுவாசல் கட்டத்துக்காக வெளிநாட்டுக்கு போவாரு. வெளிநாட்டுக்கு போய் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்தை உழைச்சி அவரு கடைசா ஒன்றும் இல்லாம தேஞ்சி மாஞ்சி வந்த பிறகு கடைசா என்ன செய்வாரு, அவரோட வாழ்க்கையையும் அவர் இழந்து
ரைட் அவரை கோவிக்கலானே அவர் தண்ட தங்கச்சிமார் வாழன்னு யோசிக்காரு, நல்லா வாழன்னு யோசிக்காரு. அப்ப இந்த விஷயங்கள் வந்து இதுக்கு அப்புறம் நான் ஒரு ஆள் காய்க்கிறதால மாற்றம் வரப்போறல. யார் அதே உங்களுக்குள்ள நீங்க அதை யோசிக்கணும், இது பிள்ளையா சரியான்னு யோசிக்கணும். பிசிக்ஸ்ல வார அவ்வளவு டஃப்பான ஒரு கேள்வி உங்களுக்கு இது சரி இது பிள்ளைன்னு யோசிக்கிற உங்களுக்கும் நம்ம லைஃபை எப்படி கொண்டு போறோம், நம்ம வாழ்ற வாழ்க்கை சரியா பிள்ளையா அதை யோசிக்கிறோம் இல்லையா நாம. அது சிம்பிளா விளங்கு தம்பி. அது வந்து படிக்கணும்டே இல்ல. ஒரு உங்களுக்கு என்ன, நீங்க பாடசாலை கல்வியோ உலக கல்வியோ இந்த இதை படிக்கிறதால உங்களுக்கு அது வரல. உங்களுக்கு தெளிவான அறிவு இருந்தாலே அது செரிப்பில்ன்றது உங்களுக்கு கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்தாலே விளங்கு. விளைஞ்சா அப்ப அப்படியான ஆக்களை இல்லாமலுக்கு எதிர்வரும் காலங்கள்ல இந்த சமூகத்தில் இருக்கிற கட்டமைப்பு ஆம்புல் இல்லாத தங்கலையா முடிக்க வருவாங்க, கஞ்சா குடியன் அவங்குடியன் தங்கலையா முடிக்க வருவான் தாண்டி டாக்டர் இன்ஜினியர் மாதிரி தங்கலையா முடிக்க வருவான். ஏன்னு சொன்னா அவன்கிட்ட தான் தெளிவான சிந்தனை இருக்கு, சமூகத்தை பத்தின புரிதல் இருக்கு, ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கணும் கொடுமையை இல்லத்தாக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. அப்படின்னு சொல்லி டாக்டர் இன்ஜினியர் மாதிரி ஒன்றும் இல்லாத கல்யாணம் டாக்டர் இன்ஜினியர் வருவாங்க. அப்படின்னு செல்ற இடத்துக்கு நான் ஒரு ஆள் நினைச்சு மாத்த இயலாது. நீங்க ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், இதே போல வார அடுத்தடுத்த ஜெனரேஷனும் அதை பார்த்து மாறணும். நம்ம நம்ம ஒருத்தர் முன் வர, அதுக்கு பின்னுக்கால இன்னொருத்தர் முன் வர, இப்படி வர 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 அந்த கலாச்சாரம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல நின்று குடிக்காது. அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு வர அளவுக்கு மாத்தணும். அது இந்த ரிக்வஸ்ட் நான் எல்லாருக்கும் எல்லா பேஜ்லயும் கேட்கிற மாதிரி இந்த பேஜ்லயும் கேட்கேன். ரைட். அப்ப இது இந்த மாணவருக்கு நான் கொடுக்குற பதிவு தான் இது. சமூகம் வந்து 1008 போலியான அவதூறுகளையும் இதையும் பரப்பும். அதை பத்தி கவலை கொள்ள தேவையும் இல்லை. இறைவனுக்காக இறைவன் சொன்ன வழியில நாம நடப்போம். சமூகத்துல நடக்கிற பிரச்சனைகளுக்கு நம்மளால முடிஞ்ச தீர்வும் நம்ம அப்படியான கேட்டகரி இல்லாம தவிர்ந்து வாழ்றது அப்படின்னு சொல்லி முன் வந்தீங்க என்றால் அதுக்குரிய பரக்கத் இறைவன் தருவான்னு சொல்லி கேட்டு நான் இதோட இந்த உரையை முடிக்கேன். அதே மாதிரி இந்த கிளாஸையும் இதோட முடிச்சுக்கிறேன். ஜஸாக்கல்லாஹ். பண்ணிடுங்க.